அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்களை உருவாக்க நடப்பாண்டு பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெறும் என்று தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் காலி பணியிடங்களில் 99% நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நலம் ஏஐ அறிமுகப்படுத்தப்பட்ட 2 வாரத்தில் 1.5 லட்சம் மருத்துவ பயனாளிகள் மருத்துவச் சீட்டு பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கிட்னி திருட்டு விவகாரத்தில் உள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்குது. கண்டிப்பாக அதை இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. 22 மாவட்டங்களில் நம்ம இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாகவே அந்த ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும்.